வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஒரு விமானத்தில் ஒரு 3-4 நாட்டுக்காரவங்க எல்லாம் விமானத்துலலாம் போவாங்க இல்லையா, போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு மது கொடுப்பாங்க. வாங்கி எல்லோரும் குடிக்கிறாங்க. அமெரிக்காக்காரர் சொல்கிறாரு, மது குடித்ததுக்கப்புறம் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீனாக்காரர் என்ன பண்ணார், நான் தூங்க போகிறேன், இனிமேல் கொஞ்ச நேரம் நிம்மதியாக நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டார். ஜப்பான்காரர் என்ன பண்ணார், நான் ஏதாவது கேம் கொஞ்சம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பார்த்துட்டாரு. நம்மளால் என்ன தெரியுமா பண்ணார், நேராக எந்திரிச்சார், கேபினுக்கு போகிறாரு. போயிட்டு, தம்பி நீ ஓட்டுனது போதும், எந்திரி, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, அவ்வளோதான், எல்லாம் கதி கலங்கி போயிடுச்சு. அதுலேருந்து நம்ம ஆளுங்களுக்கு மது கொடுக்கறதையே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி கலவரம்லாம் நடக்குன்ட்டு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம வேலையை தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுவிட்டு சந்தில் பொந்தில் போய் அடுத்தவங்க வேலையை பார்க்குறோன்னு போனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுமா சொல்லுங்கள்? அதனால நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா மற்ற நாட்டுக்காரங்க மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் அங்கே போய் நான் ஓட்டுறேன்ட்டு அதிக பிரசங்க வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அதிக பிரசங்க வேலையை குறைச்சிக்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.